எக்ஸ்ஃபீல்டு வந்து க்ளீன் 3.0 அப்டேட் தர போகிறாங்க. ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அது என்னென்னு பார்ப்போம் இந்த வீடியோவில். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ஃபீல்டு ஆல்ரெடி தெரியும். நம்ம முன்னாடி வீடியோவில் இது பற்றின வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்ஃபீல்டில் வந்து நிறைய இமேஜ் ஜென்ரேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்டு வீடியோ ஜென்ரேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் நிறைய மாடல்ஸ் இருக்குது, எடிட் பண்ணிக்கலாம், கேரக்டர் பில்ட் பண்ணலாம், ஏஐ இன்ஃப்ளூயன்சர். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்ஃபீல்டில் வந்து நெக்ஸ்ட் பெரிய அப்டேட் வந்து க்ளீன் 3.0. ஸோ க்ளீன் 3.0 அப்படி என்னென்னு அது என்னென்னு பார்ப்போம் இந்த வீடியோவில். ஆல்ரெடி வந்து க்ளீன் 2.6 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தா அது வந்து நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணித்தரோம். அதில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் க்ளிங்கில் வந்து ஆல்ரெடி நிறைய க்ளிங் 2.6 இருக்குது, க்ளிங் ஓவன் இருக்குது, வீடியோ எடிட், மோஷன் கண்ட்ரோல். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் விட வந்து 3.0 அப்டேட் வரும்போது அது வந்து அதில் நிறைய ஃபீச்சர்ஸ், அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்ப்போம் இந்த வீடியோவில். ஸோ இந்த 3.0 அப்டேட்டில் என்ன இருக்க போகுதுன்னா வந்து ரியலிஸ்டிக்காக அந்த வீடியோ இருக்கும், லைக் ஸ்மூத்தான மோஷன்ஸ் இருக்கும். ப்ரீவியஸ் மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக் இருக்கும், அது ஏஐன்னு கண்டுபிடிச்சிடலாம். பட் இதில் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து க்ளீன் 3.0 ஆம்னின்னு ஒரு அப்டேட் வரப்போது. அந்த ஆம்னியில் வந்து லைக் யூனிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ், பெட்டர் கான்டெக்ஸ்ட், பெட்டர் கண்டினியூட்டி, ஸ்மார்ட்டர் டெசிஷன் மேக்கிங், அதெல்லாமே வந்து அந்த அப்டேட்ஸில் வரப்போது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து என்ன மாதிரி வீடியோ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு அது கரெக்டாக கண்டுபிடி. ஸோ இதை நான் வந்து ஒரு சும்மா தளபதி விஜய் ஸ்பீக்கிங் வித் பென்குயின் போட்டேன். பட்டு இந்த மாதிரி வந்திருக்கு. பட் நீங்கள் இதே வந்து தளபதி விஜயோட ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுத்தா அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம மறுபடியும் 3.0 அப்டேட்டுக்கு போவோம். ஸோ அதோட ஹையர் அண்ட் அவுட்புட்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. லைக் 4K வீடியோ வரும், அவுட்புட் வந்து 60 FPS வரும், அண்ட் வந்து லாங்கர் கிளிப்ஸ் தரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ளீன் 2.6லாம் வந்து டியூரேஷன் நீங்கள் 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் தான் பண்ண முடியும். பட் இதில் வந்து 15 செகண்ட்ஸ் டியூரேஷன்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அதில் இருக்க ஷார்ட்ஸில் வந்து க்ளோஸ்அப் ஷார்ட்ஸு அதெல்லாமே க்ளீனாக ஃபைனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து இப்போ பீப்புள் வந்து கையை தூக்குனாங்கன்னா இல்லை 2 ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கினாங்கன்னா வந்து சில பக் இருக்கும், லைக் அந்த கை கண் அதெல்லாம் வந்து கரெக்டாக அசையாது. பட் இதில் வந்து பெட்டர் ஃபிசிக்ஸ், இந்த இன்ட்ராக்ஷன், பீப்புள்ஸ் ரியலாக பேசினா எப்படி இருக்கும், அவங்க ஹேண்ட் கெஸ்டர்ஸு, ஆப்ஜெக்ட் ஹேண்டலிங்கு, ஸோ அது எல்லாமே வந்து இதில் கரெக்டாக வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து நெக்ஸ்ட்டு வந்து மல்டி ஷாட்ஸ், லைக் நீங்கள் எந்த மாதிரி எந்தெந்த இடத்துல என்ன ஃபஸ்ட்டு க்ளோஸ்அப் ஷாட் வேணுமா இல்லை சைட் ஆங்கிள் ஷாட் வேணுமா, அந்த ஆங்கிள் மல்டி ஷாட்ஸ்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த ப்ராம்ப்ட்ஸை கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வரும்னு சொல்கிறாங்க. ஸோ க்ளீன் 2.6க்கும் க்ளீன் 3.0க்கும் இதுதான் வந்து மேஜர் அப்டேட்டு. லைக் க்ளீன் 2.6ல் வந்து நீங்கள் வெறும் 10 செகண்ட்ஸ் தான் வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும். அது வந்து 1080pயில் தான் வரும். விஷுவல்ஸ், மோஷன் கன்சிஸ்டன்சிலாம் வந்து கொஞ்சம் பக் இருக்கும், லைக் பட் ஆனால் வந்து ஸ்டில் க்ளீன் 2.6 வந்து பெஸ்ட் தான். பட் அதோட ரீஃபைன்மெண்ட் வெர்ஷன் தான் வந்து இந்த க்ளீன் 3.0ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த பிளாக் போஸ்ட்டு போனீங்கனாலே தெரியும்னா இந்த பிளாக் போஸ்ட்டுக்கான லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணுங்கள். ஸோ அதிலே அவங்க போட்டிருப்பாங்க க்ளீன் 3.0 எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதில் என்னென்ன அப்டேட்ஸ் வரப்போகுதுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் சொன்னது தான், லைக் ரேஞ்ச் ஆஃப் ஒர்க் ஃப்ளோஸ் வந்து இந்த இனிஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், கரெக்டான வந்து கேரக்டர் ஐடென்டிஃபை பண்ணுறது, மோஷன்ஸு, கேமரா ஆங்கிள்ஸு, கன்சிஸ்டன்சி, கிளியரு. ஸோ ரியல் கேமராவில் வந்து ஒரு சினிமா இல்லை வந்து ஏதாவது ஒரு வீடியோ எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படியே வந்து ஏஐயில் நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அப்டேட்ஸ் வரப்போகுது. ஸோ ஓம்னி, க்ளிங் 001 மோஷன் கண்ட்ரோல்ஸ் இதெல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்கள் மறுபடியும் இதை செக் பண்ணி பாருங்கள். 4Kயில் வரும். ஃப்ரேம்ஸு, ஃபிசிக்ஸ், கேரக்டர் இன்ட்ராக்ஷன், ஸோ இந்த மாதிரி பலவித அப்டேட்ஸ் வரப்போகுது. நான் அந்த அப்டேட்ஸ் வரும்போதும் வந்து அதுக்கேற்ற தனியாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் வந்து அந்த க்ளீன் 3.0 யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
அப்படியே வந்து ட்விட்டர் பக்கம் வந்தீங்கன்னா, அவங்களோட அஃபிஷியல் எக்ஸ்ஃபீல்ட் ஏஐ ஹேண்டில்லையும் வந்து போட்டிருப்பாங்க. கிளிங் 3.0 இஸ் கம்மிங். எக்ஸ்பீரியன்ஸ் 15 செகண்ட்ஸ் கிளிப்ஸ், மல்டி ஷாட், நேட்டிவ் ஆடியோ, பர்ஃபெக்ட் கேரக்டர் கன்சிஸ்டன்சி. அதேதான் சேம் வந்து அந்த டீட்டெயில்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. கிளிங் 3.0 இஸ் கம்மிங். எக்ஸ்ஃபீல்டும் கிளிங் ஏஐ வந்து கொலாபரேட் பண்ணி நம்மளுக்கு இது தராங்க. ஸோ தட் நீங்கள் வந்து தனித்தனி சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்காமல் எக்ஸ்ஃபீல்டுலேயே வந்து நீங்கள் கிளிங் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து நீங்கள் ஒரு ரெடிட் யூஸராக இருந்தீங்கன்னா, ரெடிட் பக்கமாக போயிருந்தீங்கன்னா கூட வந்து அவங்களோட அந்த அஃபிஷியல் எக்ஸ்ஃபீல்டு ஏஐ ஹேண்டில் வந்து கிளிங் 3.0 ட்ராப்பிங்ஸும் போட்டு அதில் அவங்க வந்து என்னென்ன அப்டேட்ஸ் தர போகிறாங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறாங்க, ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பிக்கஸ்ட் அப்டேட் தான். வந்து கண்டிப்பாக வந்து கிளிங் 3.0 ரிலீஸ் ஆனப்போ நிறைய கிரியேட்டர்ஸு இல்லை ஏஐ யூசர்ஸ் வந்து கண்டிப்பாக இதை பற்றி யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வீடியோ மேக் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் வந்து இதை செக் பண்ணி பாருங்கள், வீடியோ ஜென்ரேட் பண்ணுங்கள். கரண்ட் ட்ரெண்டிங்காக இருக்கிற டூல்ஸ்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டெய்லி அப் டு டேட் வந்து நம்ம இருந்தால் தான் வந்து இந்த ஏஐ டேஸில் வந்து நம்ம சர்வை பண்ண முடியும். எக்ஸ்ஃபீல்டை யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி இந்த மாதிரி கேரக்டர்ஸு, இமேஜஸ்ஸு, வீடியோஸ் ஆல்ரெடி நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய லைப்ரரியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கும் பென்குயின் பேசுகிற மாதிரி, ஸ்பைடர்மேன் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் ஓட்டுற மாதிரி, அதே மாதிரி நான் ஏஐ இன்ஃப்ளூயன்சர் கூட க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஏஐ இன்ஃப்ளூயன்சரை வச்சு நீங்கள் இதை வந்து வீடியோவாக கூட கன்வெர்ட் பண்ணலாம். வந்து நீங்கள் பேசி வீடியோ பண்ணணும் அவசியம் இல்லை, இந்த கேரக்டரே வந்து உங்களுக்காக பேசும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸ்ஃபீல்டை வந்து கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வேறு ஏதாச்சும் நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பார்ப்போம்.